எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே வந்த உடனேயும் ஒரு 500-1000 பேர் இருப்பீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் வந்தேன். உள்ளே உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ தான் ஜேபி சார் வந்து சொன்னார், 7000 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு. பக்குன்னுச்சு, 7000 பேரா அப்படின்னு. ஒரு எவ்வளோ பேர் +1? எவ்வளோ பேர் +1 இருக்காங்க? +1 இருக்காங்க. எவ்வளோ பேர் +2? ஓகே, இப்போ மேக்ஸிமம் இஸ் +2. தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டமான விஷயம் 10ஆம் கிளாஸும் 12ஆம் கிளாஸும் படிக்கிறது தான். உலகத்திலே கஷ்டமான விஷயம் அதான் சொல்லலாம் இல்லையா? ரொம்ப கஷ்டம் நம்ம ஊரில் 10ஆம் கிளாஸும் 12ஆம் கிளாஸும் படிக்கிறதா. எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. கீரைக்காரம்மா, ஏத்தாப்பில் கடை வச்சிருக்கவர், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவரெல்லாம் கேட்பாங்க, ஒழுங்கா படிக்கிறியா ஒழுங்கா படிக்கிறியா ஒழுங்கா படிக்கிறியான்னு போகிற வாரமெல்லாம் கேட்பான். 10 நாங்கள்லாம் வேற ஒழுங்கா படிக்கிறான்னு சப்பா விடுங்க டே, பரீட்சை வந்துருச்சு ஆளை விடுங்க அப்படிங்கிற லெவலுக்கு ரொம்ப டயர்டாகக்கூடிய ஒரு விஷயமாக 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் உண்மையிலேயே மிகப்பெரிய ப்ரெஷர் இன்னைக்கு மாணவர்களுக்கு இருக்கு, மறுப்பதற்கு இல்லை. ஒரு காலகட்டத்திலாம் பரீட்சைங்கிறது ஏதோ ஒன்று, அவ்வளோதான். வருஷ கடைசியில் அது வரும். வந்தோம்னா பரீட்சை எழுதி முடிச்சோமா, அடுத்த 2 மாதம் அத்தை வீட்டுக்கு போனோமா, மாமா வீட்டுக்கு போனோமா, விட்ட படத்தெல்லாம் விடாமல் பார்த்தோமா, வெயிலில் விளாண்டாமா, அடுத்த வகுப்பு போனோமான்னு போயிட்டே இருந்த காலத்தில் ஏதோ 12ஆம் வகுப்பு வந்துட்டாலே போர் வந்த மாதிரி ஒரு மனநிலையோடு பிள்ளைகளை நகர்த்தி வைக்கக்கூடிய ஒரு நெருக்கடியில் இந்த சமூகம் இருக்கிறது அப்படிங்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை. அதனால தான் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சிகள்லாம் கூட நடத்தப்படுகிறது. பட் இதுக்கு பின்னால் இன்னொரு காரணம் இருக்குது. எதுக்கு வேலையை எடுத்து போய் இப்படிலாம் நிகழ்ச்சியெல்லாம் நடத்தணும், நல்லா படின்னு போகிற மரமெல்லாம் சொல்லணும், வீட்டிலெல்லாம் இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளை 12ஆம் கிளாஸ் படிக்குதுன்னு கேபிள் டிவியை கட் பண்ணணும், எதுவுமே செய்யாமல் எல்லாம் புள்ள 12ஆ படிக்குது, எல்லாத்துக்குமே முட்டை சமைக்கிறது கூட புள்ள 12th படிக்கிறான் அப்படிங்கிறாங்க. 1/2 லிட்டர் பால் கூட வாங்கினா புள்ள 12th படிக்கிறான் அப்படிங்கிறாங்க. வீட்டில் யாருமே சத்தம் போடக்கூடாது, சொந்தக்காரங்களே வர வேணான்னு சொன்ன வீடெல்லாம் உண்டு. சொந்தக்காரங்களே வராத, எவன் சொந்தக்காரன் விட்டு கல்யாணத்துக்கு போகாதுன்னு சொன்னது உண்டு. காரணம், ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், திஸ் இஸ் த கோல்டன் டைம் ஃபார் யூ பீப்புள். ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் எத்தனை மணித்துளிகள் அவனுக்கு வரப்போகிறது அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் பிறந்ததிலிருந்து இதுவரையான உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் பல்வேறு நிமிடங்களை கடந்து வந்திருக்கலாம், பல்வேறு மணி நேரத்தை கடந்து வந்திருக்கலாம். எதிர்காலத்தில் இன்னும் பல நாட்களையும், இன்னும் பல நேரங்களையும், இன்னும் பல மணித்துளிகளையும் நீங்கள் சந்திக்கிற யதார்த்தம் உங்களுக்கு அமையலாம். But this minute is very important for you people, the golden time of your life. உங்கள் வாழ்வை திருப்பி போட போகிற மிக முக்கியமான நிமிடங்களை கடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற காரணத்தினால்தான் இவ்வளவு நெருக்கடிகள் உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஆம்புலன்ஸில் போகிறப்ப ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அந்த கோல்டன் டைம், அந்த டிராவல் பண்ணக்கூடிய நேரத்தை ஒரு கோல்டன் டைம் சொல்லுவாங்க. அடிபட்ட நேரத்திலிருந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு அழைத்து போகக்கூடிய அந்த காலகட்டம், அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இயங்கினா அந்த உயிரை காப்பாற்றலாம், அந்த கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு தான் உயிருடைய மரியாதை தெரியும் அப்படிம்பாங்க. யூ ஆர் சிட்டிங் ஆன் த கோல்டன் டைம். உங்கள் வாழ்வின் எதிர்காலத்தை நீங்களே தீர்மானித்துக் கொள்வதற்காக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. ஈச் செகண்ட்ஸ் கவுண்ட்ஸ். ஒவ்வொரு நொடியும் இஸ் கவுண்ட். நாளைக்கு இந்த நிமிடத்தை உங்களால் திரும்ப பெறவே முடியாது. இந்த ஒரு நொடியை நீங்கள் கடந்து போகிற இந்த ஒரு நொடியை நீங்கள் வீணடிக்கிற இந்த ஒரு நொடியை எதிர்காலத்தில் எந்த நாளிலும் உங்களால் திரும்ப பெற முடியாது. Nobody is rich enough to buy their past என்று சொல்வார்கள். தன்னுடைய கடந்த காலத்தை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பணக்காரன் கிடையாது. யாரா இருந்தாலும் சரிதான். உலகத்துடைய மிகப்பெரிய பணக்காரன் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய எந்த மனிதனாலும் கூட அந்த ஒரு நிமிடத்தை திரும்ப பெறவே முடியாது. Nobody is rich enough to buy their past. உங்களால் வாங்க முடியாது, என்னாலும் வாங்க முடியாது. தயவு செய்து எதிர்காலத்தில் கடந்த காலத்தை இழந்து விட்டதாக வருத்தப்படுவதற்கு பதிலாக நிகழ்காலத்திலேயே எதிர்காலத்தை தீர்மானிக்கும் செய்யும் அதிகாரம் பெற்றவர்களாக இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். Steal the time from this world for your success. இந்த உலகத்திலிருந்து உங்களுக்கான நேரத்தை திருடிக் கொள்ளுங்கள். Take this time because this is your time. Use this opportunity to succeed your career. இந்த உலகத்திலிருந்து உங்களுக்கான நேரத்தை நீங்கள் திருடிக் கொள்ளுங்கள். காரணம், எல்லாரும் உங்கள் நேரத்தை தொடர்ந்து நாங்கள் திருடிட்டே தான் இருப்போம். டிவி ஒரு பக்கம் திருடும், சினிமா ஒரு பக்கம் திருடும், கிரிக்கெட் ஒரு பக்கம் திருடும், ரேடியோ ஒரு பக்கம் திருடும், போற வரவள ஒரு பக்கம் திருடுவான். An average Indian spends at least 5 hours in a day on internet. 5 மணி நேரம் டிவி பார்க்கறது, இன்டர்நெட் பார்க்கறது ஒரு சராசரி இந்தியன் 5 மணி நேரத்தை செலவிடுவதாக ஒரு கணக்கீடு சொல்கிறது. உங்கள் நண்பருக்கு இரவு 9 மணியிலிருந்து காலை 5 மணி வரைக்கும் நீங்கள் பேசினால் ஒரு நிமிடத்திற்கு 10 பைசா அப்படின்னு ஒரு நிறுவனம் விலை வைக்கிறது. உங்களுடைய ஒரு நிமிடத்திற்கு ஒரு நிறுவனம் 10 பைசா விலை வைக்கிறது. அப்படிதானே? உங்கள் ஒரு நிமிடத்திற்கு 10 பைசா விலை வைக்க அடுத்தவர் யார்? நான் யாரு, நீங்க யார்? ஒரு நிமிடத்திற்கு 1 கோடி ரூபாய் நீங்கள் விலை வையுங்கள். இது உங்கள் நேரம். Don't allow others to take your time. Steal the time from this world. நீங்க தான் எடுத்துக்கணும். வாழ்க்கையில சில விஷயங்களை பெறணும்னா நீங்க சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் ஆகணும். This is the time that you need to decide which is my priority. நான் எதை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்கிறது குறித்த புரிதல் இந்த வயதில் உங்களுக்கு கட்டாயமாக இருந்தால்
போன் பேசுறதா, டிவி பார்க்கறதா, கிரிக்கெட் விளையாடுறதா, ஊரு சுத்துறதா, ஃப்ரெண்டோட பார்க்கறதா, சினிமா பார்க்கறதா எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து இந்த T20 வரப்போகுது ஸ்ரீலங்காவோட, ரைட்? அதுக்கப்புறம் மேட்ச் நடக்க போகுது, நடக்கும். பட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் ஐ வுட் டெல் யூ சம்திங். விராட் கோலி போட்டோவை ரூம்ல நீங்க ஒட்டி வச்சிருக்கலாம், ஓகே? தோனியோட போட்டோவை நீங்க ரூம்ல ஒட்டி வச்சிருக்கலாம். பட் ஐ வுட் லைக் டு டெல் யூ சம்திங். விராட் கோலிங்கிற பேரை நான் இங்க சொன்ன உடனே 1000 பேர் இங்க கைத்தட்டி அப்படியே கத்துறீங்கல்ல. இப்படி ஒரு சுப்பிரமணி ராமசாமி இருக்காங்கிற விவரமே விராட் கோலிக்கு தெரியாது, ரைட்? பாண்டிச்சேரி பக்கத்துல யாரோ ஒருத்தன் தன்னோட ரூம்ல விராட் கோலி போட்டோ ஒட்டி காலங்காத்தால எந்திரிச்சு அவன் மூஞ்சில பாக்குறான். உங்களுக்கு தான் சொல்றேன், பசங்களோட விராட் கோலி பொண்ணுங்களுக்கு தான் பிடிக்கும், ஓகே? அப்படின்னு விராட் கோலிக்கு தெரியாது. விராட் கோலி இஸ் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் ஹிஸ் நெட் பிராக்டிஸ். தொடர்ந்து தன்னுடைய திறமையை மேல்படுத்திக் கொள்ள, உச்சத்தில் வைத்துக் கொள்ள, தேசத்திற்காக பயன்படுத்த, உங்களை எல்லாம் பத்தி கவலைப்படாம அவன் பாட்டுக்கு விளையாடிக்கிட்டே இருக்கான். அதனாலதான் அவனை நீங்க கொண்டாடிட்டே இருக்கீங்க. விராட் கோலி சக்சஸ் இஸ் விராட் கோலி சக்சஸ். தோனி சக்சஸ் இஸ் தோனி சக்சஸ். உங்களின் வெற்றி மட்டும்தான் உங்கள் வெற்றி. தோனியோட வெற்றி தோனியோட வெற்றி தான். So don't try to be a follower of a Dhoni, be a Dhoni. That's it. நீங்க தோனியாக பாருங்க, அதான் முக்கியம். உங்கள் வெற்றி மட்டும்தான் உங்கள் வெற்றி. உங்களுக்கு இவர் இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் எனக்கா கை தட்டாரு, எனக்கா உயிரை கூட இருப்பாரு, பிளேயரால பேர்ல என்ன கையை கிழிச்சுக்குவாரு, என் பேரை பச்சை குத்தி இருக்காருன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அவங்க கடமையை ஒழுங்கா பார்க்கறதுனால அவர்களை நீங்கள் கொண்டாடி கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் கைத்தட்டுவதால் அவர்கள் கடமையை ஒழுங்காக பார்க்கறாங்க நினைக்காதீங்க. எவன் ஒருவன் தன்னுடைய கடமையை மிகச்சரியாக செய்கிறானோ அவனை உலகம் கொண்டாடும். அடுத்தவரை கொண்டாடுவதை நிறுத்திவிட்டு உங்களை உலகம் கொண்டாட என்ன செய்ய வேண்டுமோ அந்த வேலையை இன்றிலிருந்து, இந்த நிமிடத்திலிருந்து தொடங்குங்கள். Become a celebrity, not just a follower. Be a star, don't just be a follower. நட்சத்திரமாக நீங்கள் மின்னுங்கள். This is your world. As I told you, guys are sitting on a golden time. Each and every second counts. நீங்கள் முடிவெடுங்கள். இந்த ஒரு நிமிடம் என்னவென்று முடிவெடுங்கள். நாளைக்கு உங்கள் ஒரு நிமிடத்திற்கு விலை வைக்கப்படும். உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நிமிடத்திற்கு 10 பைசா விலை வைக்கப்படுகிறது. சில நேரங்கள் இது இலவசமாக விலை வைக்கப்படுகிறது. நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் பணம், பொருள், அந்தஸ்து, சமூகம் எல்லாம் இருக்கிறது. உங்கள் நிமிடத்திற்கு நீங்கள் விளைவிக்கிறீர்களா, மற்றவர்கள் விளைவிக்கட்டுமா? நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த அரை மணி நேரத்தின் விலை என்ன என்பது எதிர்காலத்தில் உங்களுக்கு தெரியலாம். உயர உயர பறந்து கொண்டு ஒரு நிமிடம் கூட ஓய்வில்லாமல் இன்றைக்கும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு மனிதர்களுடைய நேரத்தின் விலை என்பது அவர்களுக்கு தெரியும். உங்கள் நேரத்தின் விலை என்ன என்பதை நீங்கள் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கணும். So don't allow others to steal your time, steal the time from this world for you people. அடுத்தவர்கள் சொல்லித்தான் செய்யணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. You are grown adult. வளர்ந்து இருக்கக்கூடிய, உலக அரசியல் பேசக்கூடிய, சினிமா பேசக்கூடிய, உலகத்தின் இத்தியாதி விஷயங்களை மிக அளவிற்கு பேசக்கூடிய வயசு உங்களுக்கு இருக்கு. So ஆட்டு மந்தைகளை போல உங்களை அடித்து துரத்த வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. But I would like to tell you something, the priority. What is my priority? For that you need to fix a bigger purpose. எவன் ஒருவன்ட்ட பெரிய பர்பஸ் இருக்குதோ அவன்கிட்ட நல்ல ப்ரையாரிட்டி இருக்கும். நான் படிக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குங்கிறதா இன்னைக்கு மிக முக்கியமான கேள்வி. படிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது காரணம் வச்சிருக்கோமா? இந்த சமூகம் படிக்கிறதுக்கு பல்வேறு விதமான காரணங்களை வச்சிருக்கு. படிச்ச பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்காக கூட படிக்க சொல்றாங்க. படிச்சா நல்ல இடத்துல பொண்ணு எடுக்கலாம்ங்கிறத படிக்க சொல்றாங்க. படிக்க சொல்றதுக்கு இந்த உலகம் பல்வேறு காரணங்களை வைத்திருக்கிறது. அது 7000 சம்பளம் என்று வைத்திருக்கிறது, எதிர்த்து வீட்டுக்காரனை தோற்கடிப்பதாக வைத்திருக்கிறது, அத்தை மகளை மனமுடிப்பதாக வைத்திருக்கிறது, அவமானங்களிலிருந்து நாம் மீண்டு கொள்வதாக இருக்கிறது, அமெரிக்காவில் ஆன் சைட் போவதாக இருக்கிறது, பணக்காரனாக மாறிக்கொள்வதாக இருக்கிறது, கார் வாங்குவதாக இருக்கிறது. இதெல்லாம் உலகம் படிப்பதற்காக சொல்லப்படக்கூடிய காரணம். படிக்கிற நீங்கள் படிப்பதற்கு என்ன காரணம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் வாழ்க்கை அற்றிய போகிறது. Do you fix your purpose so far? 1190 பர்பஸ் எல்லாம் நான் கேட்கல, அதெல்லாம் வச்சுக்கோங்க. அதை பத்தி எனக்கு ஒப்பீனியன் கிடையாது. 1190, 1199 முடிஞ்சா 1250 எடுங்க. அடுத்த வருஷம் நான் 1300 எடுத்துருவாங்க நினைக்கிறேன். அதெல்லாம் எடுத்துக்கோங்க. பட் வாட் இஸ் a purpose? ஏன் படிக்கணும்? ஏன் ஜெயிக்கணும்? ஏன் மார்க் எடுக்கணும்? ஏன் பெரிய இடத்துக்கு போகணும்? பெரிய ஆண்டர்பிரனர் ஆகணும்? பெரிய வல்லுநர் ஆகணும்? why? Do you have a bigger purpose with you? நீங்கள் அடுத்தவரின் கனவுக்கு வாழுகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த சுகமும் கிடையாது. சொந்த கனவுக்கு வாழுகிறவன் தான் உழைப்பான். அடுத்தவன் கனவுக்காக வாழுகிறவனுக்கு வலிக்கும். அப்பா சொல்றதுக்காக படிச்சா வலிக்கும். என்ன ஆசைகளுக்காக படிச்சா தான் இனிக்கும். உங்களுக்கு ஒரு ஆசை உருவாக்குங்கள். Education is the greatest opportunity for you people to give to society development. இந்த சமூகத்தை ஒருபடி நகர்த்துவதற்காக உங்கள் கையில் கொடுக்கப்பட்டக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பின் பெயர் கல்வி.
உங்கள் வயது ஒத்த பலரும் பள்ளிக்கூட வாசலை மிடிக்க முடியாமல் இன்றைக்கும் வறுமையின் காரணமாக ஏதோ ஒரு வேலையில் போய் உட்கார்ந்து கொண்டு கல்லூரிகளையும் பள்ளிக்கூடங்களையும் வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்கிற ஏங்கி ஏங்கி தவிக்கக்கூடிய மனிதர்களாக மாறி இருக்கிறார்களே, அந்த பிள்ளைகளுக்கும் சேர்த்து படிப்பதற்கு பேர் தான் படிப்பு. உங்களோட 6ஆம் கிளாஸ்ல படிச்ச பிள்ளை இன்னைக்கு அப்பாவுக்கு உடம்பு சொல்லி வயல் வேலைக்கு போயிருச்சு. உங்க கூட 5ஆம் கிளாஸ்ல படிச்ச உங்கள் நண்பன் சைக்கிள் கடையில் பஞ்சர் ஒட்டிட்டு இருக்கானே, நாளைக்கு ஏழ்மையிலே சிக்க போகிற அவனை காப்பாற்றுவதற்காக நீங்கள் படிக்க போகிற படிப்பு தான் பெரிய படிப்பு. இந்த தேசத்தை ஒருபடி என் கல்வியின் அறிவால் நான் நகர்த்துவேன் என்று சொல்லிவிட்டு படியுங்கள், படிப்பு தானா வரும். 7000 சம்பளத்திற்கு அடமானம் வைக்க இந்திய மூளை ஒன்றும் அவ்வளவு சாதாரணமானதில்லை. உலக நாடுகளுக்கு சோறு போடுவதற்காக படிக்கிறேன் என்று திமிரோடு படி, தானா படிப்பு வரும். We should have a bigger purpose. நான் என்னை ஏன் படிப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து எனக்கு பெரிய படிப்பினை வேண்டும். இந்த தேசத்தின் ஏழ்மையை கொல்லுவதற்கு படிப்பு வேண்டும். இந்த தேசத்தில் நடக்கும் தவறுகளை தட்டி கேட்பதற்கு படிப்பு வேண்டும். அறத்தின் வழியாக நடக்க வேண்டிய அத்தனை காரியங்களும் சாத்தியமாகும் என்ற சந்தோஷமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு படிப்பு வேண்டும். என் கிராமத்தை மீட்டெடுக்க படிப்பு வேண்டும். கிராமத்தானாலே படித்து ஜெயிக்க முடிகிற நம்பிக்கை அடுத்தவனுக்கு விதைப்பதற்காக படிப்பு வேண்டும். என்னை பார்த்து 4 பேர் படிப்பான் ஜெயிப்பாங்கிற நம்பிக்கையை உருவாக்குவதற்காக படிக்க வேண்டும். You are not just a student, you are an inspiration to somebody. யாரோ ஒருவருக்கு முன்னுதாரணமாக வாழப்போகிற பிள்ளைகளாக தலைவனாக தலை நிமிர்ந்து நிற்க படிப்பு வேண்டும். அதுக்கு படிங்க. அப்படி படிக்கிறவனுக்கு ஒரு நாளும் தூக்கம் வராது, புத்தகத்தை கண்டு பயம் வராது. Try to be a leader, not just a student. இந்த உலகத்தை ஆள பிறந்த தகுதிகள் அத்தனை உங்களுக்கு இருக்குது. கல்வியின் வழியாக அது சாத்தியம். Believe it. But unfortunately இந்த உலகம் ஒரு தவறை செய்து கொண்டே இருக்கிறது. கல்வி என்பது ஏடிஎம் மிஷனை சென்று அடைவதற்கான பாதை என்று இந்த பிள்ளைகளுக்கு நாம் தொடர்ந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறோம். படிச்சா சம்பாதிக்கலாம், படிச்சா சம்பாதிக்கலாம், சம்பாதிங்க நல்லது. ஆனா சம்பாதிக்கிறதுக்காக படிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. என் 3 வேளை உணவுக்காக படிக்கிறேன் என்பவன் பயந்து கொண்டே படிப்பான். இல்லாதவன் அத்தனை பேருக்கும் சோறு போடணும்டாங்கிற இருமாப்போடு படிக்கிறவன் திமிரோடு படிப்பான். திமிரோடு படி. தேசத்தை தூக்கி நிறுத்தணும் நினைச்சிட்டு படிங்க. Now you will understand. இந்த தேசத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு இருக்கவனுக்கு என்ன பொறுப்பு இருக்கணும்ங்கிற உங்களுக்கு தானா தெரியும். அவன் தேவையில்லாம தூங்க மாட்டான், தேவையில்லாம ஊர் சுத்த மாட்டான், தேவையில்லாம கிசுகிசு பேச மாட்டான், பரிச்ச நேரத்தில் பொழுது போக்க மாட்டான். பிகாஸ் யூ ஹேவ் பிகர் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்கள் வீட்டை காப்பாற்றுவது மட்டுமல்ல உங்கள் வேலை, அமெரிக்காவில் பெண் எடுப்பது மட்டுமல்ல உங்கள் வேலை, ஆன் சைட் போவது மட்டுமல்ல உங்கள் வேலை. 3 வேளை உணவுக்காக மட்டுமே நீங்கள் படிக்கவில்லை, யாரோ ஒருவனை காப்பாற்றுறதுக்காக படிக்கிறீங்க. விழுந்து கிடக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை தூக்கி நிறுத்துவதற்காக படிக்கிறீர்கள். கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் கூட்டத்தை காப்பாற்றப் போவதற்காக படிக்கிறீர்கள். இந்திய தேசத்திற்கு அறிவியல் வளர்ச்சி உருவாக்கி கொடுப்பதற்காக படிக்கப் போகிறீர்கள். பல்வேறு கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் எண்ணத்தோடு படிக்கக்கூடியவர்கள். இந்த தேசத்தை ஒருபடியேனும் நகர்த்துவதற்கான சாத்தியம் என் கல்வியின் வழியாக எனக்கு வாய்த்திருக்கிறது என்ற நம்பிக்கையோடு படிக்க வருகிறவனுக்கு பெரிய பொறுப்பு தானாக வந்து வரப்போகிறது. அவ்வளவுதான். நம்ம நாட்டு வந்து படி 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 படின்னு அடுத்தவன் சொல்றது. Steal this time from this world, have a bigger purpose. When you have a bigger purpose, you know the priority. அவ்வளவுதான். But from now onwards, I just wanted to give you a small formula. A say speaks, an average. ஒருத்தருடைய ஆவரேஜ்ங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. நீங்கள் ஒரு நாளில் சந்திக்கக்கூடிய 5 நபர்களின் சராசரி நீங்கள் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுது. நபர்கள்னு நீங்க கணக்கு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. 5 சம்பவங்கள்னு கூட வச்சுக்கலாம். You are an average of 5 people whom you meet on a daily basis. இன்னையிலேருந்து ஒரு சின்ன கணக்கா வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய 5 மனிதர்களின் சராசரி நீங்கள் 5 மனிதர்கள் அல்லது 5 சம்பவங்கள். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதுலேருந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ள என்ன 5 முக்கியமான விஷயம் பார்த்தேங்கிறத தயவு செஞ்சு கணக்கு பண்ணிக்கோங்க. காலையில் எந்திரிச்சேன், கொஞ்ச நேரம் முழிச்சிருந்துட்டு திரும்ப ஏமாத்திட்டு தூங்கிட்டேன். திரும்ப ஸ்கூலுக்கு போகலாம்னு நினச்சேன், வேணான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரெண்டெல்லாம் வந்தாங்க, வெளியே போனேன். அப்புறம் சாயந்தரம் கடைக்கு போனேன், திரும்ப வந்து தூங்கிட்டேன். இதே 5 நாள் நடந்தா நாம என்ன ஆகணும்னு அடுத்தவன் சொல்ல வேண்டியதே இல்லை. ஒரு நாளில் நீங்கள் 5 முக்கியமான விஷயங்களை செய்கிறீர்களா என்பதை பாருங்கள். உங்கள் டார்கெட்டை மீட் பண்றீங்களா, திருப்தியா படிச்சீங்களா, நம்முடைய இலக்குகளை அடைவதை நோக்கி உங்களுடைய பயணம் இருந்துதான் தயவு செய்து கவனிங்க. You are an average of 5 people whom you meet on a daily basis. One. The second important thing, இது நமக்கு வராதுன்னு ஒரு நாள் முடிவெடுக்காதீர்கள். இன்னைக்கு வரைக்கும் அந்த முடிவில் இருந்தாலும் தயவு செய்து வெளியே வாருங்கள். நம்ம ஊர்ல பல பேர் ஒரு விஷயத்தை அணுகாமலேயே அது பயந்து பின்னாலே போயிடும். இது எனக்கு நடக்காது. எங்க குடும்பத்தில் எவனுமே படிக்கல, அதனால எனக்கு படிப்பே வராது. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. படிச்சவங்க குடும்பத்துல இருந்து எல்லாரும் படிச்சானா, படிக்காதவங்க குடும்பத்துல இருந்து யாருமே இல்லையா? என்ன சொல்ல போனா படிக்காதவங்க குடும்பத்துல இருந்து படிச்சு வந்தவங்க தான் நிறைய பேர். படிக்காதவர்கள் குடும்பத்திலிருந்து படித்து வந்தவர்கள் தான் நிறைய பேர். எனக்கு இந்த சப்ஜெக்ட் வரவே வராது, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த சப்ஜெக்ட் வரும், எந்த சப்ஜெக்ட் பிடிக்காதோ அந்த சப்ஜெக்ட் வராது. ஒரு விஷயம் பிடிக்குமா பிடிக்காதான் தெரிஞ்சுக்க முதல்ல அதை அப்ரோச் பண்ணி பார்க்கணும். அதை அப்ரோச்சே பண்ணாம அதன் மீது இருக்கக்கூடிய பயத்தாலே மூடிய கதவு என்றாலும் பயம், திறந்த கதவு என்றாலும் பயம்னு எந்த கதவையுமே தட்டாமல் இருப்பது இயற்கையின் இளமையினுடைய அழகல்ல. ஒரு விஷயம் நடக்காது என்று அடுத்தவர்கள் சொன்னாலும் அதை நடத்தி காட்டுவதுதான் இளமையின் வேகம். நீங்கள்லாம் இளைஞர்கள், அடுத்தவர்களால் உங்களால் முடியாதுன்னு சொல்லப்பட்டாலும் கூட அதை முறியடித்து காட்டக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கிறது. டே உன்னாலலாம் பெருசா பண்ண முடியாதுன்னு சொல்றவன் மூஞ்சியில் அடிப்பதற்கேனும் நீங்கள் எல்லாம் படிக்கணும். எஸ், ஐ ஹாவ் த கட்ஸ் டு ஃபேஸ் த கான்சிக்வென்சஸ். அதை நான் சந்திப்பேன். ஜான் ஒரு கதை இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜான் ஒருத்தர் உண்டு, ஒரு 6.5 அடி மனிதர், ஆஜானுபாகுவான தோற்றத்தோடு ரொம்ப உயரமா இருப்பார். அவர் ஒரு பஸ்ல ரெகுலரா போவார். அந்த பஸ்ல நம்மள மாதிரி ஒரு கண்டக்டர், மூடிய கதை வந்தாலும் பயம், திறந்த கதை வந்தாலும் பயம். ஒருத்தன் அப்ரோச் பண்றதுக்கே நமக்கு பயம்.
அந்த மாதிரி பயந்த கேரக்டர் ஒருத்தர் கண்டக்ட். அவர் எல்லார்ட்டும் டிக்கெட் கேட்பார். டிக்கெட் பாரு, எல்லாரும் டிக்கெட் வாங்குவாங்க. இது ஜானை பார்த்தாலே இவருக்கு பயமா இருக்கும். 6 அடி உயரத்தோடு இருக்கக்கூடிய ஓங்கி அப்புனானா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் அவருக்கு இருக்கிறதுனால அவர்கிட்ட மட்டும் பம்மிக்கிட்டே கேட்பாப்ல ஒரு டிக்கெட் அப்படிம்பாரு. அவர் ஒவ்வொரு முறை டிக்கெட் கேட்கறப்ப இவர் பாக்கெட்ல அப்படி கையை வச்சு நான் டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை அப்படிம்பார். இவர் சரின்ட்டு திரும்பிடுவார். தினந்தோறும் இதே கதையாக நடக்குது. தினந்தோறும் கண்டக்டர் டிக்கெட் அவர்கிட்ட போவாரு. இவர் பாக்கெட்ல கை வச்சு சிரிச்சுக்கிட்டே நான் டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை அப்படிம்பார். ஒரு கட்டத்தில் ஜான் மீது பயங்கர கோபம் வந்து விட்டது. என்னடா இவன் நம்மளால கேள்வி கேட்க முடியல, எல்லாரும் ஒழுங்கா பஸ்ல டிக்கெட் எடுக்கிறானுங்க, இந்த ஜான் மட்டும் ஆளு ஆஜானுபாகுவாக இருக்கிற ஒரே காரணத்தினால பயப்படாம டிக்கெட் எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் மெண்டல் ஆயிட்டாப்ல கண்டக்டர். எங்கு திரும்பினாலும் ஜான் முகம், பொண்டாட்டியை பார்த்தா கூட ஜான் முகம் தான் வருது. அவனை தோற்கடிக்க முடியவில்லையே அப்படிங்கிற பயம். சாப்பாடு எவனை பார்த்தாலும் ஜான் ஒரு லெவலில் வெறியாகி மேனேஜ்மெண்ட்டை போய் ஒரு 3 மாதம் எனக்கு லீவ் கொடுங்க அப்படின்னு சொல்லி லீவ் வாங்கிட்டு முட்டை புரோட்டான்னு அள்ளி மண்டி தின்னு ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு உடம்பை ஏற்றினா இப்போ ஜான் அடிக்கணுமா இல்லையா? அதனால உடம்புலாம் ஏற்றி ஒரு 3 மாதம் கழிச்சு ஊருக்குள்ள இவன் பைத்தியம் ஆயிட்டான்னு எல்லாரும் சொல்லி பொண்டாடி நான் வீட்டுக்கு போறேங்கிற அளவுக்கு பிரச்சனை ஆகி 3 மாதம் கழிச்சு மறுபடியும் டியூட்டிக்கு போறார். உடம்பெல்லாம் ஏற்றிக்கிட்டு ஜான் மாதிரி பாடி பில்டா உருவாகி பஸ்ஸுக்குள்ள போறார். இன்னைக்கு இவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு ஜான் எப்போ வருவான். ஏன்னா இப்போ நம்ம அடிக்கலாம்ல. ஏறி பஸ்ஸில் நேராக போயிட்டு எவன்ட்டுமே டிக்கெட் வேணுமான்னு கேட்கல, நேராக ஜான்கிட்ட போறார். போயிட்டு டிக்கெட் அப்படிங்கிற ஒன்று ஜான் வழக்கம் போல சிரிச்சுக்கிட்டே பாக்கெட்டில் கை வச்சு நான் டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லை அப்படின்னோடனே வந்துச்சு நம்ம ஆளுக்கு கோவம். அவன் சட்டை இப்படி கொத்தா பிடிச்சாடா கிண்டல் பண்ணியா உன்னை அடிச்சு மிதிக்கிறது தான்டா 3 மாதம் மிண்டல் மாதிரி ஊர் சுற்றி உடம்பெல்லாம் ஏற்றிட்டு வந்திருக்கேங்க. இப்போ ஜான் பயந்துட்டாப்ல. ஐயோ ஏன் கண்டக்டர் சார் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு இப்படி பாக்கெட்லேருந்து எடுத்து நான் பஸ் பாஸ் வச்சிருக்கேன் சார், அதனால தான் நான் டிக்கெட் எடுக்க வேண்டியதில்லைன்னு சொன்னேன் அப்படின்ட்டு. நான் பஸ் பாஸ் எடுக்க வேண்டியது ஏன் சார் டிக்கெட் எடுக்க மாட்டீங்கன்னு முதல் நாளே கேட்டிருந்தா என்கிட்ட பஸ் பாஸ் இருக்குன்னு ஜான் என்னைக்கோ சொல்லியிருப்பான். ஆனா நம்ம எரியாமலே உயரமாக இருக்கிறோம், உதைப்பான், உடம்பு பெருசா இருக்கிற அடிச்சு போட்டு வாங்குற பயத்தில் அப்ரோச் பண்ணாத ஜான் மாதிரி தயவு செய்து பிசிக்ஸையோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ மேக்ஸையோ ஏதோ ஒரு சப்ஜெக்ட் கொஞ்சம் தள்ளி வச்சிடாதீங்க. ப்ளீஸ் கோ அஹெட் வித் தட். நீங்கள் படிக்கக்கூடிய அளவுக்கான விஷயங்களை தான் பள்ளிக்கூடத்தில் பாடமாக வைத்திருக்கிறார் என்பதை நம்புங்கள். ஒருத்தனுக்கு அது நடக்கும்னா எனக்கும் நடக்கும். நல்லது நடக்கிறத பத்தி நம்ம எப்போதுமே யோசிச்சது கிடையாது. விளங்காத விஷயம் நடக்கிறத பத்தி ஒரு பெரிய லிஸ்ட் நம்மகிட்ட இருக்கும். தோற்று போவதற்கு எல்லா காரணங்களையும் நம்ம வச்சிருக்கோம். ஒரு விஷயம் நடக்காமல் போவதற்கு தேவைப்படக்கூடிய அத்தனை காரணங்களையும் நம்முடைய பிள்ளைகள் பல நேரங்களில் வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை நம்முடைய வீடுகள் பல்வேறு நேரங்களில் நெகட்டிவான விஷயங்களை பேசுறது கூட அதுக்கு காரணமாக இருக்கிறது என்று எனக்கு அடிக்கடி சந்தேகம் வருவது உண்டு. நான் ஒரு விஷயத்தில் வெற்றி பெறாமல் இருப்பதற்கு தேவைப்படக்கூடிய காரணங்கள் கேட்டால் எல்லாத்தையும் படபடன்னு பாயிண்ட் இருக்கும். எங்கள் குடும்பத்தில் எவனுமே படிக்கல, யாருக்கும் இங்கிலீஷ் வராது, அடுத்து துண்டு வரும்னு நினைக்கிறேன். நம்மளாலாம் படிக்க முடியாது, அதெல்லாம் பெரிய பேர் படிப்பாங்க, மார்க் எடுப்பாங்க, நம்ம ஏதோ முடிஞ்ச வரைக்கும் பாஸ் ஆகாமான்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்காமல் போவதற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய பலகீனமான விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு லிஸ்ட் போட முடியும். ஆனா யோசிச்சு பாருங்க, நம்மிடம் பலமான விஷயம்னு 10 இருக்கு, நாம அதை கவனிக்கிறது இல்லை. why we are focusing our damaging side always? நம்மகிட்ட இருக்கக்கூடிய இல்லாத விஷயத்தை பத்தி நம்ம அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருக்கமே, ஏன் திங்க் பண்ணி பாருங்க. நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை. என்ன வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவை என்று 1000 விஷயம் இருக்கலாம், அதுல 10 விஷயம் நம்மகிட்ட இல்லாமலா போச்சு. எதெல்லாம் என்கிட்ட இல்லேன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு, எதெல்லாம் இருக்குன்னு என்னைக்காவது லிஸ்ட் இருக்கா? பாயிண்ட் நம்பர் 1, உயிர் இருக்கு. பல பேர் புறக்கையில செத்து போயிட்டான் இல்லையா? சில பேர் 1 வருஷத்துல செத்து போயிட்டான், சில பேர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான், சில பேர் நோய் வந்து செத்து போயிட்டான். நம்மலாம் உயிரோட இருக்கும். பெரிய விஷயம். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு முதல்ல உயிர் இருக்கணும். நம்ம இருந்தா தானே ஜெயிக்க முடியும். முதல்ல உயிர் இருக்கு. உயிர் இருக்கிறவங்க எல்லாருமே ஜெயிக்கலாம். ஆனா நாம் என்ன நினைச்சுக்கிறோம்னா எதெல்லாம் இல்லைன்னு ஒரு லிஸ்ட் வச்சுக்கலாம். we need to learn something from our family. நம்முடைய குடும்பங்களிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளணும். குறிப்பா அப்பாக்களிடமிருந்து. நம் தந்தைகளுடைய பொருளாதாரம் அவருடைய வாழ்க்கை சூழ்நிலையோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது நம்மளை இவ்வளவு தூரம் அவங்க படிக்க வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. இங்க இருக்கக்கூடிய மாணவர்களை எனக்கு தெரிந்த வரைக்கும் கிட்டத்தட்ட பாதி பேராவது மிக சாதாரணமான பொருளாதார பின்னணியிலிருந்து படிக்க வந்த பிள்ளைகளாக இருக்கலாம். ஒரு விவசாயின் மகனாக இருக்கலாம், ஒரு தனியார் அலுவலகத்தில் ஒரு சின்ன பணி செய்யக்கூடிய ஒரு தந்தையின் மகனாக இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன கடை வச்சிருக்கக்கூடிய அப்பாவின் பிள்ளையாக இருக்கலாம், அரசாங்க உத்தியோகத்தில் 15 வருஷமா ஏதோ ஒரு சின்ன வேலை பார்த்துக்கூடிய ஒரு சாதாரண பணியில் இருக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, அப்பா தனக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கிறது, வாய்க்கு கைக்கு தான் சரியா இருக்குது, வாங்கின கடனை கொடுக்க முடியல, வட்டிக்கு கட்டினவன் வாசல்ல வந்து நிக்கிறாங்கிறதுக்காண்டி பிள்ளை படிக்க வேணா, கூட வேலைக்கு வேணா உங்களை கூப்பிடல. அவருடைய பொருளாதாரத்துக்கு நீங்களாம் 7 வயசுக்கு வயலுக்கு வேலைக்கு போயிருக்கணும். பல பேர் வேணாம், நம்மளால என்ன பண்ண முடியும், இழுத்து இன்னும் கொஞ்ச நேரம் 7 மணி நேரம் வேலை பார்க்கறது 8 மணி நேரமா வேலை பார்க்க முடியுமா, 10 மணி நேரமா வேலை பார்க்க முடியுமா, சொந்தக்காரன்ட்ட கடன் வாங்க முடியுமா, அரசாங்கத்தில் ஏதாவது லோன் கொடுக்குறாங்களா அதை பார்க்க முடியுமா, கூடுதலாக உழைக்க முடியுமா அப்பா யோசிச்சார். அவருக்கு இன்னமும் காலத்தில் 2வது பிள்ளை வருது, நெருக்கடி வந்தப்ப ஒரு பிள்ளையை படிப்பை நிறுத்திடுவோம்னு அவர் யோசிக்கல. இன்னமும் இந்த 2வது பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோன்னு பார்த்தாரு. அம்மாவுடைய நகை அடமானம் வச்சாரு, அவர் வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையும் சேமிச்சு வச்சாரு, சின்னதாக சொத்தின் ஒரு பகுதியை வித்தார். என் பிள்ளைகளை இன்ஜினியர் ஆக்கி பார்க்க, டாக்டர் ஆக்கி பார்க்க, அல்லது ஒரு ஆடிட்டர் ஆக்கி பார்க்க, ஒரு நல்ல மனுஷனாக்கி பார்க்க, ஒரு பதவியில் உட்கார்ந்து வச்சு அழகு பார்க்க என்னிடம் என்னவெல்லாம் இருந்தது என்பதை தான் உங்கள் தந்தை கணக்கு போட்டார். என்னவெல்லாம் இல்லை என்று கணக்கு போட்டிருந்தால் நீங்கள் இங்கே இல்லை. நம்ம தந்தைகிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் அதுதான்.
என் மகனை ஆளாக்கி பார்க்க, என் மகளை ஆளாக்கி பார்க்க என்கிட்ட என்னவெல்லாம் இருக்குன்னு பார்த்தா என்னோட உழைப்பு இருக்கிறது, கூடுதலாக உழைக்கிறேன். இதோ உதவிக்கு வருவதற்கு ஒரு சொந்தக்காரன் இருக்கான், அவன்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கிக்கிறேன், அதை திரும்ப கடனாக கொடுக்குறேன். நான் உழைப்பது ஒரு மட்டுமல்லாமல் என்னுடைய மனைவியும் உழைக்க சொல்லுகிறேன். என்னுடைய 3 வேளை சாப்பாடுல இருந்து 1 வேளை சாப்பாட்டை நான் இறுக்கி பிடிக்கிறேன். 2 சட்டை வாங்குற இடத்துல 1 சட்டை வாங்குறேன், ஆப்பிள் பழம் வாங்குற இடத்துல வாழைப்பழம் வாங்குறேன்னு எப்படி யோசார்? உங்கள் மீது இருக்கக்கூடிய பிரியம், அதே பிரியம் உங்கள் பெற்றோர்கள் மீது உங்களுக்கு இருக்கும் என்றால் படியுங்கள், அவ்வளவுதான். அதே பிரியம் உங்கள் பெற்றோர்கள் மீது உங்களுக்கு இருக்கும்னா, 2 ஆப்பிள் ஒரு வீட்டில் இருக்கு அல்லது 1 ஆப்பிள் இருக்குன்னா, அழுகிய ஆப்பிளையே எடுத்து சாப்பிடுகிற அப்பாக்களின் தியாகத்திற்கு முன்னால் நீங்கள் படிச்சு என்ன படிக்காம என்ன? வீட்டில் என்னையா கவனிச்சிருங்களா உங்க அப்பாக்களை? ஆப்பிள் பழத்தின் அழுகிய பக்கத்தை திங்கிறார்கள் இன்னமும் அப்பாக்கள். நல்ல பக்கம் என் பிள்ளைக்கு வேணும் நினைக்கக்கூடிய அப்பா உலகத்துல நம்ம ஊர்ல மட்டும் இருக்கான். அவன் தியாகத்திற்கு முன்னால் உங்கள் அறிவெல்லாம் சும்மா ஒண்ணும் கிடையாது. இட் இஸ் a reciprocation. Don't think it is your duty. இது நீங்கள் உங்கள் சமூகத்திற்கு செலுத்தும் நன்றி கடன். நீங்கள் நண்புக்கு படிப்பு என்பது வேலை தேடும் ஏற்பாடு அல்ல. உங்கள் பெரியவர்களுக்கும் உங்கள் பெற்றவர்களுக்கும் உங்களுக்கு உதவியவர்களுக்கும் அரசுக்கும் தனி மனிதர்களுக்கும் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு பிள்ளையும் படிக்கிறதுக்காக ஊர் எல்லையில ஏதோ ஒரு மூக்கம்மா கிளவி 3 ரூபா காசு எடுத்து வைக்கிது, எங்கோட்டு பிள்ளைய படிக்கட்டும்டான்னு. அந்த பாட்டிக்கு உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கிடையாது. ரத்த பந்தம் இருக்கா? கிடையாது. என் புள்ள படிக்கட்டும்னு சொன்ன அந்த மூக்குத்தி போட்ட பாட்டிக்கும் நீங்க பேரன் தான். அந்த பாட்டியை காப்பாற்றுறது உங்க பொறுப்பு தான். It is your responsibility to safeguard this society. This is a high time for you to give thanks to the society. இந்த சமூகத்திற்கு நன்றி தெரிவிப்பதற்கான காலகட்டமாக இதை பாருங்கள். எத்தனை அவமானங்களை உங்கள் தந்தை சந்தித்திருப்பார், எத்தனை அவமானங்களை உங்கள் தாய் கடந்திருப்பார். ஏதோ ஒரு அவசரத்திற்காக, பிள்ளையுடைய ஃபீஸுக்காக, படிப்புக்காக, புக்குக்காக, ஷூக்காக, ட்ரெஸ்ஸுக்காக, டூருக்காக, அறிவியல் எக்ஸிபிஷனுக்காக 1/2 பவுன் வச்சிருந்த தங்கத்தை கூட அடமான வச்சுட்டு இரவல் நகையை வாங்கி போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு எப்படி போறதுன்னு கல்யாணத்துக்கு போகாம வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லி அழுது பிள்ளை ஜெயிச்சிரும் நம்பிக்கையோடு காத்திருக்கிற தாய்க்கு பதில் சொல்ல முடியலன்னா நீங்க படிச்ச என்ன படிக்காம? இந்த தாயின் தியாகத்துக்கு பதில் சொல்ல முடியலன்னா படிச்சா என்ன படிக்காம? புரிஞ்சுக்கிறவன் படி, பிடிக்காதான் போ, அவ்வளவுதான். உலகம் முழுக்க பிள்ளைங்க படிக்குது. You go and check it. நீங்க ஆசைப்படக்கூடிய டாலர் driven countries, the so called dollar driven countries like America or Australia, நீங்கள் எல்லாம் ஆசைப்படும் உலகின் மிகப்பெரிய நாடுகள். ஆனா அங்கெல்லாம் ஒரு பிள்ளையை படிக்க வைக்க இவளெல்லாம் யாரும் கஷ்டம்லாம் படுறதில்லை. காலையில ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு ஜேபி சார் மாதிரி ஆட்களை கேளுங்க, வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் டிராவல் பண்றவங்க. காலையில ஒரு வேலைக்கு போவான், இல்லாட்டி முதல் நாள் இரவு வேலைக்கு போவான், பார்ல வேலைக்கு போவான், கடைக்கு வேலைக்கு போவான், பெஞ்சு தொடப்பான், வால்மார்ட்ல வேலை பார்ப்பான், காஸ்கோல வேலை பார்ப்பான், சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்து மறுநாள் மெக்டொனால்ட்ஸ்ல ஸ்டூடெண்ட் மீல் ஒன்று விற்பானுவோம், ஸ்டூடெண்ட் மீல் அப்படின்னு. அந்த ஸ்டூடெண்ட் மீலை குறைச்சி காசு கொடுத்து வாங்கிட்டு அவன் ஸ்கூலுக்கு போனான். அவன் ஃபீஸை அவன் தான் கட்டிக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சொந்த வீட்டுக்கே வாடகை கொடுக்கணும்னு அப்பா சொல்லிடுவார். பிள்ளைக்காக சொத்து சேர்த்து வைக்கக்கூடிய அப்பனாத்தாள்கள் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடியது உலகம் முழுக்க. இங்க மட்டும்தான் அப்பனாத்தால காப்பாற்றணும்னு நினைக்கிற பிள்ளையும் இருக்கிறான், சாகுற வரைக்கும் பிள்ளைக்காகவே வாழ்ந்துட்டு சொத்து வச்சுட்டு போற அப்பனாத்தால் இருக்கான். இந்த உலகம் வேற, இது நாம வேற. அங்க ஒவ்வொருத்தம் படிக்கிறது அவனை காப்பாத்திக்க, நீங்க படிக்கிறது உங்களை காப்பாத்திக்க இல்ல, ஊரை காப்பாத்த, குடும்பத்தை காப்பாத்த. நமக்கு அந்த பெரிய பொறுப்பு இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, குண்டுமணி தங்கம் போட்டுக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய மரபு. ஆனா அந்த குண்டுமணி தங்கத்தை கூட அடமான வைக்கணுங்கிற எண்ணம் எங்கிருந்து வந்தது? உங்கள் வீட்டு அலமாரியில் போய் செக் பண்ணி பாருங்க. தந்தையின் அலமாரி எது, பிள்ளையின் அலமாரி எது என்று தானாக தெரியும். வீட்டு வாசலில் கிடக்கிற செருப்பில் சொல்ல முடியும் எது தந்தையினுடையது எது மகனுடையது என்று. அருந்து கிடக்கிற செருப்பில் ஊக்கு குத்திக்கிட்டு பிள்ளைக்கு ஷூ வாங்கி கொடுக்கிற மனசுக்கு முன்னால என்ன சார் நாமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அருந்து போன செருப்பை தச்சு தச்சு போடுறான் அப்பங்காரு. மாசம் கை நிறைய சொலையா சம்பளம் வாங்குறப்பையும் கூட ஆசையாக 100 ரூபாய்க்கு சாப்பிட மனசு வராத அப்பாக்களின் மனசு அற்புதமான மனசு. அவங்கள தான் திட்டுறோம், படிக்க சொல்றாங்க. அவங்கள தான் திட்டுறோம், நம்ம படிக்க சொல்றாங்க படிக்க சொல்றாங்க படிக்க சொல்றாங்க அப்படின்னு. அந்த தியாகத்திற்கு பதில் சொல்வதற்கேனும் நீங்கள் எல்லாம் படிக்க வேண்டும். அந்த தியாகத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. உங்கள் கண்ணறிந்த உங்கள் தாய் தந்தை உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற பேர், அவர்கள் எல்லோருக்கும் பணி செய்வதற்காகவே படிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. நான் சொல்வது போல உலக நாடுகளில் பிள்ளைகள் படிக்கிறதுக்குலாம் யார் இப்படி செலவு பண்ணுறதுலாம் கிடையாது. ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் பத்திரமா சேர்த்து நல்லபடியாக சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து டியூஷன் வச்சு தினந்தோறும் கொண்டு போய் விட்டு திரும்ப கூட்டியாந்து பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் வாங்கி வேறு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து பிள்ளைகளோட சேர்ந்து கூட படித்து டியூஷன் எடுத்து ஹோம்ஒர்க் செஞ்சு கொடுத்து வாத்தியார் திட்டினா வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் உட்காந்து வாசல் வரைக்கும் கொண்டாந்து விட்டு டாட்டா காட்டி முத்தம் கொடுத்து திரும்ப ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு போய் லீவில் எல்லாம் அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறப்ப கூட சேர்த்து இவங்களும் படித்து ராத்திரி எல்லாம் இவங்களும் தூங்காமல் பால் காப்பி எல்லாம் போட்டு கொடுத்து பக்கத்திலே உட்காந்து ஏமேங்க அப்படி படிச்சு வந்துருவான்னு கனவு எல்லாத்தையும் மனசுல சுமந்துக்கிட்டு உங்களோட பரிச்சையை பரிச்சா இவங்களும் சேர்ந்து அரை மண்டலம் ஆகி திரிஞ்சு
படித்து நீங்கள் 12ஆம் கிளாஸில் பாஸ் ஆன பிறகு ஏதோ ஒரு நல்ல காலேஜில் சீட்டு கிடச்சிச்சுன்னா அங்கே வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் உங்களை அங்கே படிக்க வச்சு அதுக்கப்புறம் இவன் கையில் காலையாவது விழுந்து ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்து பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்களா என்ன? அதுக்கப்புறம் நீங்கள் பெற்று போகிறத மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ரொம்ப கஷ்டம். கூட படிக்கக்கூடிய நண்பனே உங்கள் எண்ணத்திற்கு விரோதமாக செயல்படுகிற போது கோபம் வந்து விடுகிறது. எத்தனை முறை நாம் அவர்களுடைய எண்ணங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு இருப்போம், எத்தனை முறை அவர்களுடைய எண்ணங்களுக்கு விரோதமாக நம்முடைய பணிகள் இருந்திருக்கும். ஆனால் அத்தனையும் பொறுத்து கொண்டு என் மேல வந்துருவான் என் புள்ள, நாம் பட்ட கஷ்டத்தை என் புள்ள படக்கூடாதுன்னு நெஞ்சுக்குட்டில் ஆசையை சுமக்கிற தாய்க்கும் தந்தைக்கும் பதில் சொல்லுவதற்கேனும் நீங்கள் படியுங்க. அவ்வளவு. இந்தியா போன்ற ஒரு தேசத்தில் கல்வியை வெறும் தனி கல்வியாக பார்க்க முடியாது. இமோஷனலா தான் நீங்க கனெக்ட் பண்ணி ஆக வேண்டியிருக்கு. உங்களுக்கு சமூக பொறுப்பு இருக்கிறது, தேசம் பற்றிய பார்வை இருக்கிறது, மாநில பொறுப்பு இருக்கிறது, எல்லா பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்கு. இந்திய தேசம் தலை நிமிர்ந்து நிற்பது உங்கள் கையில் இருக்கிறது. தொடர்ந்து முன்னணியில் இருக்கக்கூடிய நம்முடைய மாநிலம் முன்னணியிலேயே கல்வி அறிவில் இருக்க வேண்டிய அவசியமும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு அடுத்து வரப்போகிற எல்லா தலைமுறைகளுக்கும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. யூ இஸ் நாட் ஜஸ்ட் யூ. நீ என்பது நீ அல்ல, ஒரு சமூகம். நான் என்பது நான் அல்ல, ஒரு சமூகம். ஒரு 7000 பேர் இங்கே உட்காந்துருக்கேன், ஏதோ பேசி கைத்தட்டலாம் என்னால் வாங்கிட்டு போயிட முடியும். தொண்டை தண்ணி வத்துறதுக்கு எதுக்கு உச்சுரு போக இதுதான்டா முக்கியம்னு கத்துறானா இந்த 7000 பேர்ட்ட 4 பேர்ட்ட நான் சொல்றது போய் சேர்ந்துடாதான்னு ஆசை. இந்த பிள்ளைகிட்ட சொல்லலாம், எந்த பிள்ளைகிட்ட போய் சொல்றது? எனக்கு உங்கள் மீது இருக்கும் பிரியம் உங்களுக்கும் உங்கள் அடுத்த தலைமுறை மீது இருக்கும் என்றால் இந்த தேசம் ஜெயிக்கும். அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. பி எ லீடர். அதற்காக படி. தலைவனாக தலைநிமிர். உலகின் பல்வேறு நாடுகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. முட்டா பசங்க இந்த பசங்க சொல்லிட்டு இருக்க மூஞ்சிலாம் அடிக்கிறதுக்கான நேரம் வந்திருக்கிறது. எந்த இடத்திலும் நாங்கள் குறைந்தவர்கள் இல்ல, உலகத்தின் ஆகப்பெரிய அறிவு சக்தி நாங்கள் தான் என்று உலக நாடுகளுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இங்க இருக்க ஒவ்வொருத்தன் கையிலையும் இருக்கு. மறந்து போச்சுன்னு யோசிக்காது. இது வார். எஸ், இட்ஸ் a war. தேசம் சம்பந்தப்பட்ட எண்ணம் இது. Have a bigger purpose. Fix your priorities. Understand your responsibilities. It is a high time for you to give you to the people. இந்த சமூகத்திற்கும் உலகிற்கும் திரும்ப கொடுங்கள். அடிக்கடி ஒரு விஷயத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். இங்க எவ்வளவு பேர் உங்க குடும்பத்தோட ஹோட்டலுக்கு போவீங்க? அடிக்கடி எப்பயாவது வாரத்துக்கு ஒரு தடவை சும்மா பக்கத்தில் அப்படின்னு போயிருக்கீங்களா? கவனித்து பாருங்க. என்னைக்காவது அல்லது சும்மா டீ கடைக்கு அப்பாவோட போறப்ப கூட பாருங்க. 2-3 பேரை சேர்ந்து வெளியூருக்கு ஏதோ கோயில் திருவிழாக்கு போயிட்டு வரப்ப அவசரமாக ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு நீங்க போனா கூட ஆர்டர் பண்ணி அப்பா பேசாம தான் உட்காந்துருப்பார். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவர்கிட்ட ஒரு பட்ஜெட் இருக்கும். 150 ரூபா 200 ரூபா ஒரு பட்ஜெட் வச்சிருப்பாரு. அவ்வளோதான் இருக்கும் அவர்கிட்ட. பிள்ளைங்க அது பாட்டுக்கு சோலாபூரி ஒன்று சொல்லிடும், 2 இட்லியை சொல்லிடும், ஒரு தோசையை சொல்லிடும். நீங்களாம் சொல்லி முடிச்ச உடனே சைலண்டாக அவங்கப்பா எனக்கு காஃபி மட்டும் போதும் பாரு. அவ்வளோதான் காசு இருக்கு. அப்போ கூட ஆசையா ஒன்று திங்காங்க, பிள்ளைய தின்னுட்டு போட்டுன்னு மிச்ச காசுக்கு என்ன கிடைக்குதோ அதை மட்டும் நான் சாப்பிட்டா போதும் நினைக்கக்கூடிய மனசு என்ன மனசு? அவருக்கு நீங்க என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்க? அவருக்கு நீங்க என்ன செய்ய முடியும் நினைக்கிறீங்க? ஒன்னே ஒண்ணுதான் செய்ய முடியும். யோசிக்காம ஒரு காஃபி குடிக்கிற அளவுக்காக நம்ம உயரணுமா இல்லையா? பெருசா யோசி. திங்க் பண்ணி பாரு. படிச்சு ஆளாகி சம்பாதிக்கணும், பெரிய ஆளாகணும், அப்பா அம்மாவை ஜாலியா வெளியில கூட்டிட்டு போ. அப்படி பாண்டிச்சேரியில் பக்கத்தில் ஏதாவது இடம் வாங்கி போட்டு ஒரு ஃபிளைட்டை நிறுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வாட்ஸ் ராங் வித் தட்? நம்ம சின்னமா தான் யோசிப்போம். சின்னதா பெரிதாக கனவு காணுங்கள். நத்திங் ராங். அடுத்தவன் வயிற்றுக்குள் போகிற உணவைத்தான் திருடி திங்கக்கூடாது. உண்மையாக உழைத்து நீங்கள் எவ்வளவு உயரத்திற்கு வேண்டுமானாலும் போகலாம். இங்க இருக்கக்கூடிய பல மாணவர்கள் பெரும்பாலும் சுமாரான பொருளாதார பின்புலத்திலிருந்து தான் வந்திருப்பீங்க. நீங்க கட்டாயமா ஜெயிக்கணும். தட் இஸ் a reason for that. நீங்கள் வறுமை பார்த்து வளர்ந்தவர்கள், சிரமம் பார்த்து வளர்ந்தவர்கள், கஷ்டம்னா என்னன்னு கொஞ்சம் பார்த்து வளர்ந்தவங்க, அப்பா அம்மாக்களின் துயரத்தை பார்த்து வளர்ந்தவர்கள். உங்களை போன்ற பிள்ளைகள் ஜெயிக்கிற போதுதான் இல்லாதவனை பற்றி நீங்கள் கவலைப்படுவீர்கள். பணக்காரன் ஜெயிச்சுட்டா அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இல்லாத வீட்டு பிள்ளை ஜெயிக்கிற போது இல்லாதவனை பற்றின கரிசனம் இருக்கும். நீங்க ஒரு ஆள் ஜெயிச்சா 1000 பேர் ஜெயிச்சதுக்கு சமானம். நீ ஒருத்தன் தோத்தா 1000 பேர் தோத்ததுக்கு சமானம். As I told you, fix your purpose. இந்த உலகம் என்ன காரணம் வேண்டுமானாலும் சொல்லட்டும், நீங்கள் எதற்காக படிக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த படிப்பிற்கு பிறகு அடுத்த ஒரு ஏரியா இருக்கு, என்ன கோர்ஸ் சூஸ் பண்றது. ஐ திங்க் சார் வில் ஸ்பீக் வித் யூ. ஆனா நான் 4 விஷயம் சொல்லிடுறேன். நம்ம ஊர்ல இப்ப எஜுகேஷனை ஸ்டேட்டஸ் சிம்பிளா பார்க்க ஆரம்பிச்சோம். எவனுமே படிக்காத படிப்பா நம்ம படிப்போம் சும்மா. அப்புறம் நம்ம நண்பர்கள்லாம் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னாவே படிச்சிட்டோம். அதனால ஒட்டுக்கா நம்ம எல்லாரும் ஒரே கோர்ஸ் எடுப்போம். தயவு செஞ்சு அப்படிலாம் எடுக்காது. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த், உங்களுடைய பலம் பலவீனம், உங்களுக்கு எதன் மீதான ஆர்வம், அப்புறம் எதன் மீதான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு, இந்த விஷயங்களை தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணி உங்க கோர்சஸை சூஸ் பண்ணுங்க. சும்மா ஃபேண்டஸியா ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணி யாருமே படிக்காத நான் படிக்கிறேங்கிற மாதிரி பொத்தாம் பொதுவாக நீங்கள் வாழ்க்கையை முடிச்சிட முடியாது. அண்ட் அதர் ஒன் ஐ வுட் லைக் டு இன்சிஸ்ட் யூ, 12வது வகுப்புங்கிறது 12வது வகுப்பு கிடையாது.
14 வருடம் நீங்கள் உழைத்த உழைப்பினுடைய ரிசல்ட்டை தான் 12ஆம் கிளாஸ்ல பார்க்க போறீங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் 1 இயர். எல்லாம் பாதி பேர் எல்கேஜி யூகேஜி படிச்ச ஜெனரேஷனா தான் இருப்பீங்க. ப்ரீ ஸ்கூல் படிச்ச சூழ்நிலை எல்லாம் வேற இருக்கலாம் இங்க. அப்ப கிட்டத்தட்ட 13, 14, 15 வருஷம், ஏறக்குறைய 15 ஆண்டுகள் உங்கள் உழைப்பு, உங்கள் குடும்பத்தின் உழைப்பு, இந்த சமூகத்தின் உழைப்பு என அத்தனையும் சேர்ந்ததுடைய தொகுப்பு தான் 12ஆம் வகுப்பில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பது. இந்த தேசத்தை கல்விதான் காப்பாற்றும் என்பதை இந்த சமூகம் நன்கு உணர்ந்திருக்கிறது. அதனாலதான் பிள்ளைகளை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை தொடங்கி அத்தனை பேரும் கல்வி சார்ந்த திட்டங்களை தீட்டினார்கள். தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல தலைவர் என்றால் அவர் கல்வியை தூக்கி நிறுத்துகிறவர் என்ற எண்ணம் வரணும். அதனால தமிழ்நாடு மேலே இருக்கு. அரசாங்கம் கல்விக்காக இவ்வளவு செலவு செய்ய வேண்டும். நோ மேட்டர் வாட் ஹூ இஸ் த லீடர். எந்த லீடராக இருந்தாலும் அரசு, எந்த அரசு வந்தாலுமே கல்விக்காக ஒரு பெரும் தொகை செலவு செய்ய தயாராக இருப்பதுடைய பின்னணி என்ன அப்படின்னா, இந்த பாண்டிச்சேரியா இருந்தாலும் சரி, தமிழ்நாடா இருந்தாலும் எந்த ஊரா இருந்தாலும் சரி, இந்தியா முழுக்க வளரும் நாடுகள் அல்லது வளரும் ஸ்டேட் எல்லாமே ஒண்ணே ஒன்று தான் செய்யுது. ஏன் அப்படின்னா, பிள்ளைங்க படிச்சா சமூகம் வளர்ந்துடும் நம்புது. நீங்க படிச்சா பாண்டிச்சேரி வளர்ந்துடும், நீங்க படிச்சா தமிழ்நாடு வளர்ந்துடும், நீங்க படிச்சா தமிழ் மக்கள் வளருவாங்க நம்புறாங்க. ஆக சமூகம் நம்புகிறது படிப்பால் ஜெயிக்க முடியும்னு, அரசு நம்புகிறது படிப்பால் ஜெயிக்க முடியும்னு. உங்க அப்பா அம்மா நினைக்கிறாங்க படிப்பால் ஜெயிக்க முடியும், நீங்களும் நம்புங்க படிப்பால் ஜெயிக்க முடியும், அவ்வளவுதான். நீங்களும் நம்புங்க, அவ்வளவுதானே. நம்புறவன் தான் ஜெயிக்க போறான். எனக்கு பிரச்சனையா இருக்கு, என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியாதெல்லாம் ஒரு நாள் நினைக்காது. நம்மளால இது செய்ய முடியுமா, செய்ய முடியாது, டோன்ட் கேர் அபவுட் இட். அடுத்தவனால் செய்ய முடியும் என்றால் என்னாலும் செய்ய முடியும், அடுத்தவனால் செய்ய முடியாது என்றால் அப்போதும் என்னால் செய்ய முடியும், அவ்வளவுதான். அடுத்தவனால் செய்ய முடிந்தாலும் செய்ய முடியும், செய்ய முடியாவிட்டாலும் செய்ய முடியும். பிகாஸ் எவ்ரிபடி இஸ் யூனிக். நீங்கள் இன்னொரு மாதிரியானவர் அல்ல, நீங்கள் தனித்திறன் பெற்றவர். உங்கள் தனித்திறன் வழியாக உங்களுடைய சவால்களை சந்திப்பதற்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கிறது. இனி புத்தகத்தை திறக்கிற போதெல்லாம் தேசம் பற்றிய சிந்தனை வரட்டும். இனி புத்தகத்தை திறக்கிற போதெல்லாம் தந்தை விட்ட அவமானம் ஞாபகத்திற்கு வரட்டும். இனி புத்தகத்தை திறக்கிற போதெல்லாம் ஏழ்மையில் விழுந்து கிடக்கக்கூடிய உங்கள் உறவுகள் ஞாபகத்திற்கு வரட்டும். இனி புத்தகத்தை திறக்கிற போதெல்லாம் உங்கள் தாயின் கடமை ஞாபகத்திற்கு வரட்டும். இனி புத்தகத்தை திறக்கிற போதெல்லாம் இந்திய தேசத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்ற வெறி நம்ம கண் முன்னால் வரட்டும். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.